வணக்கம் நண்பர்களே, எங்களோட சேனலுக்கு உங்களை அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என் பொண்ணோட செகண்ட் பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்க்குற நண்பர்கள், ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஒரு லைக் போட்டு எங்களுக்கு உங்களோட சப்போர்ட்டும் அந்த ஆதரவையும் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என் பொண்ணோட செகண்ட் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த 2 வருஷம் எங்களுக்கு எப்படி கடந்து போச்சுன்னே தெரியல. பாப்பா கடன்னு வளர்ந்துட்டா. இந்த 2 வருஷம் அவ்வளோ அழகிய தருணங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்குது நிறையவே. பாப்பா சிரித்ததாக இருக்கட்டும், நடந்ததாக இருக்கட்டும், தவழ்ந்ததாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த தருணங்கள் மறக்கவே முடியாது. இன்னொன்று, இந்த வீடியோ எதுக்காக இப்படி யூடியூப்லலாம் அப்லோட் பண்ணி வைக்கிறோம், ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறோம், ஃபோட்டோ எடுத்து வைக்கிறோம்னா, பாப்பா நாளைக்கு பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் என்னோடய பர்த்டேவை இப்படி ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து கொண்டாடி இருக்கிறீங்களா அப்படின்ற அந்த மெமரிஸ் பாப்பாவுக்கு ஒரு பெரிய கிஃப்டாக இருக்கணுன்றக்காக தான் இந்த மாதிரி நிறைய நம்ம ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே எடுத்து சேவ் பண்ணி வைக்கிறது. அப்புறம் கேக் வெட்டிட்டு எல்லோரும் கேக் ஊட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. யாழ்னியோட பாட்டி ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு கோல்டு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க, செகண்ட் பர்த்டேக்கும் கோல்டு கிஃப்ட் பண்ணாங்க. அப்புறம் என்னோடய அப்பா அம்மா, அண்ணா அண்ணி, என் ஹஸ்பண்டோட அப்பா அம்மா, அவங்களோட அண்ணா அண்ணி, பெரியப்பா பெரியம்மா, சித்தி சித்தப்பா, அத்தை மாமான்னு யாழ்னியோட சொந்த பந்தம் எல்லா உறவுகளுமே இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த டே மறக்கவே முடியாது. ஏன்னா எல்லா உறவுகளோடையும் சேர்ந்து ஒரு பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறது தான் ரொம்ப சிறந்த ஒரு பிறந்த நாளாக இருக்கும். எந்த உறவுகளுமே இல்லாமல் கொண்டாடுறதை விட எல்லாரையும் வர வச்சு அன்பாக அவங்களோட ஆசீர்வாதத்தோட ஒரு குழந்தையோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது ரொம்பவே சூப்பரான ஒரு மொமெண்ட். அப்படி தான் இருந்துச்சு இன்றைக்கி யாழ்னிக்கும். ரொம்ப சிம்பிளாக ஃபர்ஸ்ட் பர்த்டே நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணோம். ஸோ செகண்ட் பர்த்டே சிம்பிளாக ஃபேமிலி மெம்பர்ஸோட மட்டும் செலிப்ரேட் பண்ணிக்கலான்னு வீட்டில் சின்னதாக குட்டியாக ஒரு டெக்கார் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு பாப்பாவோட ட்ரெஸ் கலரில் தான் அந்த டெக்கார் பிளான் பண்ணோம். ஆனால் அது கொஞ்சம் சொதப்பலாயிருச்சு. இருந்தாலும் நம்ம மனசுக்கு நிம்மதியாக நிறைவாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சூப்பராக டெக்கார் பண்ணியிருந்தோம். பாப்பாவோட இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரெஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு பாப்பாவுக்கு இந்த ட்ரெஸ்ஸு. பர்பிள் கலரில், லைட் பர்பிள் கலரில் பாப்பா அந்த ட்ரெஸ்ஸை போட்டோடனே ஏஞ்சல் மாதிரி இருந்தால். அந்த பெண் குழந்தைங்களுக்கு எப்பயுமே ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகாக இருக்கும். என்ன நம்ம போட்டு விட்டு அழகு பார்த்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும். என் செல்லத்துக்கும் அதே மாதிரி தான் அழகாக இருந்துச்சு. அப்புறம் இவங்க தான் என்னோடய அண்ணி, இவங்க தான் என்னோடய அக்கா, அவங்க தான் என்னோடய அண்ணா, இவங்க தான் என்னோடய மாமா, இவங்க தான் என்னோடய அம்மா. எல்லோரும் என்னோடய சேனலுக்கு ஹாய் பாய் காட்டியிருக்காங்க. இவங்க இன்னொரு மாமா. எல்லோரும் கேக் வெட்டிட்டு செலிப்ரேட் பண்ணிவிட்டு அடுத்து யாழ்னிக்கு கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும். இவ தான் யாழ்னியோட செல்ல அக்கா. கொஞ்சம் சேட்டையும் பண்ணுவாள், குறும்புத்தனம் பண்ணுவாள். யாழ்னியை சில நேரம் அடிச்சும் பண்ணுவாள். எல்லாமும் பண்ணிவிட்டு யாழ்னிக்கு ஹக் பண்ணி கிஸ்ஸும் பண்ணுவாள். சேட்டைகள் ராணி யாழ்னியோட அக்கா தான். தூக்கிட்டு போயிட்டாங்க. இவ்வளோ தூரம் பர்த்டே செலிப்ரேஷன் பார்த்தோம். அடுத்தது ஒரு ஸ்டோரி சொல்லணும்னு கூட எனக்கு ஆசையாக இருக்குது இந்த பர்த்டே செலிப்ரேஷனில். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னால் என் குழந்தையோட டெலிவரிக்காக, நார்மல் டெலிவரிக்காக அட்மிட் ஆகியிருந்தேன். ஆனால் லாஸ்ட் டைமில் எமர்ஜென்சி C-செக்ஷனில் பிறந்தது தான் என்னோடய ஏஞ்சல், என் தேவதை. பிறந்து எப்பயுமே அந்த குழந்தைய கையில் வாங்கி கொஞ்சி அந்த சந்தோஷம்தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சந்தோஷம் கூட கடவுள் எனக்கு கொடுத்து வைக்கல. என் குழந்தை உடனே NICUவில் அட்மிட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சு. அவளுக்கு மூச்சு திணறல் ஆகி ஒரு அம்மாவாக அந்த இடத்துல நான் அவ்வளோ வேதனைப்பட்டு ரொம்ப அழுத தருணங்கள். என்னோடய C-செக்ஷன் பெயினை கூட தாண்டிட்டு என் குழந்தை எங்கே இருக்கோ, நான் ஒரு ஹாஸ்பிட்டலில், அவள் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்தாள். ஆனாலும் அந்த வழியெல்லாம் மறந்துட்டு என் குழந்தைய பார்க்கணுன்றக்காக ஓடி அந்த கண்ணாடி பாக்ஸ் வழியாக என் குழந்தைய பார்த்த அந்த நிமிடங்கள்லாம் என்னால் மறக்கவே முடியாது. இப்போ நினச்சா கூட எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஆனால் அதெல்லாம் தாண்டி 2 வருஷம் கடந்து வந்துட்டோம். இந்த 2 வருஷத்துலேயுமே பல நாள் தூக்கம் இல்லை, சில நாள் சாப்பாடு இல்லை. யாழ்னியை இந்த தூரம் வளர்த்து கொண்டு வர்றதுக்குள்ளார நான் பட்ட கஷ்டங்கள், வலிகள், வேதனைகள் வாழ்க்கையிலே மறக்க முடியாது. யாழ்னியோட ஒரு மொமெண்ட்லேயுமே ஏதாவது ஒரு விஷயம், அவளுக்கு ஃபீவர் வர்றதா இருக்கட்டும், கோல்டு வர்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இந்த 2 வருஷத்தில் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகாத அந்த நாட்களே இருக்காது. அந்த ஹாஸ்பிட்டல் ஃபைலை எடுத்து பார்த்தா ஒரு மாதமும் யாழ்னியை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பேன்.
நான் நல்லா பார்த்துக்கலையா, இல்லை சில நேரங்களில் யாழினிக்கு தானாகவே நடக்குதா, அந்த மாதிரி யோசனைகள்லாம் நிறைய இருக்கும். அப்போல்லாம் நான் வேண்டிக்கிறது ஒன்றே ஒன்று தான், கடவுளே என் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அவளுக்கு தைரியம் கொடுக்கறதுக்கும் தெம்பு கொடுக்கறதுக்கும் அவளை நல்லா பார்த்துக்கிறதுக்கும் அம்மாவும் அப்பாவும் இருக்கும், அதோட உங்களோட ஆசீர்வாதமும் இருக்கும்னு கடவுளேன்னு தான் ஒரு நாளும் வேண்டியிருக்கேன். கடவுளோட ஆசீர்வாதத்தோட என் பொண்ணு இப்போது நல்லபடியாக அப்படியே வந்துக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் கொஞ்சமாக அவளை மெருகேற்றிட்டு இருக்கேன். என் தங்கம் சீக்கிரம் எல்லா குழந்தைங்க மாதிரி நல்லபடியாக எந்த உடம்பு சரியில்லாமல் போகாமல் இதே மாதிரி ஹாப்பியாக அவளோட லைஃப்பை வந்து லைஃப் லாங் அவள் கொண்டுட்டு போகணும். அது ஒன்று மட்டும்தான் என்னோடய ஆசையாக இருக்குது, வேறு எதுவுமே என்னோடய ஆசையாக இருக்காது. அப்புறம் இன்னொரு நன்றின்னு சொல்லணும், அது வந்து யாழினியோட அம்மாச்சிக்கு தான் சொல்லணும். யாழினியோட அம்மாச்சினா என்னோடய அம்மாவுக்கு தான் சொல்லணும். ஏன்னா யாழினி பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் அவளை வந்து என்னை எப்படி என் அம்மா வளர்த்தாங்களோ அதே மாதிரியே தான் என் குழந்தையும் என் அம்மா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னை வளர்த்ததை விட இன்னும் அதிகமாக கேர் கொடுத்து, அன்பு கொடுத்து, பாசம் கொடுத்து, ஒரு செகண்டும் நான் ஒரு அம்மாவாக வந்து என் பொண்ணு மேலே காட்டுற அக்கறையை விட என்னோடய அம்மா என் பொண்ணு மேலே காட்டுற அக்கறை தான் வந்து என்னை வந்து அவ்வளோ ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு இருக்கும். ஏன்னா என் குழந்தைக்கு எதனால ஒரு பிரச்சனை கூட நான் ஃபஸ்ட்டு அழுகுறேனோ இல்லையோ என் அம்மா முதல்ல அழுந்துருவாங்க. அந்தளவுக்கு ஒரு அன்பு வச்சுருக்காங்க யாழினி மேலே. என்ன மாதிரியே என் அம்மாவும் எவ்வளோ நாள் தூங்காமல் அந்த தொட்டி பக்கத்துலேயே உட்காந்து ராராட்டு பாடி தாலாட்டு பாடி அவளை இந்தளவுக்கு அன்பில் காமிச்சு இந்தளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா அதில் முழு பங்கு வந்து என் அம்மாவுக்கு இருக்குது. ஒரு அம்மாவாக இந்த 2 வருஷம் நான் கடந்து வந்ததை விட என் கூடவே என்னோடய அம்மாவும் கடந்து வந்திருக்காங்கன்னு. ஏன்னா என் அம்மா எனக்கு காமிச்ச அன்பை விட யாழினி காமிச்ச அன்பு தான் அதிகம். கண்டிப்பாக எங்கள் அம்மா நல்லபடியாக இருக்கணும், அதுதான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்குவேன். என் அம்மா நல்ல ஆரோக்கியத்தோடையும் நல்ல சந்தோஷமாகவும் நல்ல ஹாப்பியாகவும் இருந்தால் தான் என் பொண்ணை இன்னும் 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 நல்லா பார்த்துக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். எனக்கு நிறைய பேசணுன்னு ஆசை, நிறைய சொல்லணும்னு ஆசை இருந்துச்சு. பட் வந்து வீடியோஸ் நம்ம பேச ஆரம்பித்தாலே ஏதோ ஒன்று வளரிடுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நல்லபடியாக கேட்கலாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் தான் சமைச்சிருந்தோம். என் அக்கா ஹஸ்பண்ட் தான் இது ஃபுல் கான்ட்ரிபியூஷன், அவங்க 2 பேர்த்துக்கு தான். தேங்க்யூ ஸோ மச் சண்முகப்பிரியா அண்ட் சசிமாமா. அவங்க 2 பேரால் மட்டும்தான் இந்த விருந்து வந்து நல்லபடியாக நடந்துச்சு. அவங்க 2 பேர் தான் சூப்பராக சமைச்சு கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் சண்முகப்பிரியா. இந்த வீடியோ பார்க்குறப்ப மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடு. தேங்க்யூ, டாட்டா, பை பை.